ஐஸ்வர்யம் பெருகும் ஆடிப்பெருக்கு தங்கம் வாங்கிட உகந்த நாள். தங்கமயிலின் ஆடிப்பெருக்கு ஆஃபர். தங்க நகைகளின் சேதாரத்தில் 25% முதல் 75% வரை தள்ளுபடி. தங்கமயில் ஜுவல்லரி. வணக்கம் சார். பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் சொல்றாரு, திமுக எப்படி நாங்க முதல்ல எதிர்த்தமோ அதே மாதிரி தாவேக அரசாங்கத்தையும் எதிர்க்க போறோம். திமுக எதிர்த்து அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லுங்க. லாஸ்ட் 5 இயர்ஸ்ல திமுக எதிர்த்து என்ன பண்ணாங்கன்னு சொல்லுங்க. ஏதாவது ஆர்ப்பாட்டம் போராட்டம் பெருசாக ஸ்தம்பிக்க வச்சது, மக்கள்கிட்ட அந்த பிரச்சனையை கொண்டு போய் சேர்த்தது, ஏதாவது சொல்லியிருக்காங்களா? நீட்டு பிரச்சனையில் திமுகவில் அரசியல் செய்து தாவேகாவில் அரசியல் செய்து பாஜக ஏதாவது செஞ்சிருக்கா? மேகதாது பிரச்சனையில் திமுக தாவேக அரசியல் பண்ணியிருக்கு, பாஜக ஏதாவது பண்ணியிருக்கா? தஞ்சாவூரில் ஒரு ஆர்ப்பாட்டம் என்ன பிரயோஜனம் இருக்குது? ஏதாவது ஹைலைட் ஆகுது. இப்போ ஒரு போராட்டத்தையும் ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் எப்படி பண்ண முடியும், எங்கே பண்ண முடியும், எவ்வளோ ஹைலைட்டாக பண்ண முடியும்? ஏதாவது நடக்குது, ஆக்டிவாக ஏதாவது பண்ணுறாங்களா? அப்போ மக்களுடைய அட்டென்ஷனை ஈர்க்கும்படியான எந்த விஷயத்தையும் பண்ணாமல் நம்ம திமுக இங்கே பாருங்கள், இந்த முறை தாவேகா வென்றதுக்கு முக்கியமான காரணம் எல்லாம் யோசிங்க. திமுக ஆட்சி தொடரணுமா கூடாதா? இதுதான் கேள்வி. திமுக ஆட்சி தொடர வேண்டாம் என்று நினைத்தவர்களுக்கு 3 வாய்ப்புகள் இருந்தன. சீமான் ஒரு வாய்ப்பு, அதிமுக கூட்டணி ஒரு வாய்ப்பு, விஜய் ஒரு வாய்ப்பு. எல்லாத்தையும் கழிச்சு விட்டு ஏங்க போனாங்க? அவர் தான் கடுமையாக எதிர்க்கிறாருன்னு சொல்லிட்டு போனாங்க. அதிமுக பயன்படுத்த தவறிய வார்த்தை தீய சக்தி அப்படிங்கிறது. அவங்க பயன்படுத்த விட்டுட்டாங்க. ஆனால் அந்த தீய சக்தி வார்த்தையை போற இடம் பூரா சொன்னவர் திரு விஜய். அவருடைய வார்த்தையா? இந்த காயினேஜ் எம்ஜிஆர் கொடுத்தது. அதை பிறகு செல்வி ஜெயலலிதா தொடர்ந்தார்கள். நீங்கள் பயன்படுத்தினீங்களா? அப்போ என்ன பார்த்தாங்க மக்கள்? திமுகவா தாவேகாவை நினைச்சாங்க. திமுகவை எதிர்க்கிறதுக்கு அதிமுக பாஜக வலுவா இல்லை. சீமானன் இந்த முறை முடியாது, விஜய் தான்ப்பா வலுவா எதிர்க்கிறார், போராடம் பூரா ஸ்டாலின் சார் நேரடியாக சேலஞ்ச் பண்ணாரு போயிருந்தாங்க. நீங்கள் பண்ணீங்களா? அந்த இடத்த பிறகு உங்களுக்கு வாய்ப்பு இல்லையா? ஏன் தவற விட்டீங்க? அப்போ பாஜக என்ன போராட்டம் பண்ணி சொல்லுங்க. பாஜக என்ன உங்களுக்கு இதெல்லாம் பொலிட்டிக்கல். திருமாவளவன் சொல்லுகிறார், நான் எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு எங்கள் சேனலில் சொன்னேன். அதை பிறகு புதிய தலைமுறை பேட்டில் திருமாவளவன் ஒப்புக்கொள்கிறார். தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது. ஏன் அவர் ஓப்பனாக சொல்கிறார். ஏன்? நாங்கள் எல்லாருமே ஒரே ஐடியாலஜி. விடுதலை சிறுத்தைகள் 2 கம்யூனிஸ்ட், தாவேகா, அதிமுக, திமுக எல்லாருமே ஒரே ஐடியாலஜியாக எதிர ஆளே இல்லை. அப்போ பாஜக மட்டும்தான் ஐடியாலஜியில் வேற இடத்துல நிற்குது. அப்போ அவர்களுக்கு எங்களுக்கு போட்டி இருக்கும், அவங்களுக்கு பெரிய ஸ்பேஸ் கிடைச்சதுன்னு அவர் சொல்லுகிறார். அதை பாஜக புரிஞ்சு கொண்டதா, பயன்படுத்தி கொண்டதா? 2 ஆட்சியும் ஒரே மாதிரி தான் நான் சமமாக பார்க்குறேன் அப்படிங்கிற சட்ட ஒழுங்காக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய. அப்போ திமுக எதிராக நாங்கள் எதுவுமே செய்யாத மாதிரி அப்போ தாவேகாக்கு எதிராக எதுவும் செய்ய மாட்டோம்னு சொல்கிறாரா? திமுக எதிராக என்ன செஞ்சாங்கன்னு நான் கேட்குறேன். திமுக எதிராகவே சரியாக செயல்பட 2024 மக்களவைத் தேர்தலிருந்து நீங்கள் என்னுடைய பேட்டி எடுத்து பாருங்க. சரியான எதிர்க்கட்சியாக செயல்படுவதில்லை. அப்போ தனியாக இவர் ஏடிஎம்கே கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏதாவது ஏடிஎம்கே கூட்டணி வச்சப்பறம் சுத்தமாக கிடையாது. ஒரு போராட்டம், ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு விஷயம் கிடையாது. ஏடிஎம்கே கூட்டணி வந்தாலும் முடிஞ்சது, எல்லாம் மேலே இருக்கிற பார்த்துக்கணும்னு சொன்ன மாதிரி எல்லாம் ஏடிஎம்கே பார்த்துன்னு சொல்லி விட்டாங்க. அந்த ஏடிஎம்கே இன்னும் கூட்டணியில் இருக்குது. தமாக பாஜக ஏடிஎம்கே கூட்டணி இருக்குது, இன்னைக்கு இருக்குது, யாரும் மறுத்து பேசலை. மேகதாது பிரச்சனையில் இல்லாத ஒரு தகவலை சொன்னதா திரு எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கிறார் மத்திய அரசு. மத்திய அரசு என்ன சொல்லியிருக்கு? சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கு. சுப்ரீம் கோர்ட்டில் எந்த ஒரு மாநிலமும் அவங்களுடைய மாநிலத்துக்குள்ள ஒரு விஷயத்தை செய்யணும்னு அண்டை மாநிலங்களுடைய அனுமதி கேட்க வேண்டியதில்லைன்னு சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில் சொன்னதை சொல்லியிருக்கிறாங்க. ரைட். அப்போ இல்லை, மத்திய அரசு பொய் சொல்லிருச்சு பார்லிமெண்ட்டில் அப்படின்னு மத்திய அரசு எக்ஸ்போஸ் பண்ணணும்ல. யாராவது ஒரு அரசியல் தலைவர், திரு எடப்பாடி பழனிசாமி, திரு அண்ணாமலை, யாராவது ஒரு திரு டிடிவி, யாராவது ஒரு தலைவர் இல்லைங்க சுப்ரீம் கோர்ட் இப்படி சொல்லியிருக்குன்னு காட்டணும்ல. மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு எதிராக செயல்படுத்தி எல்லாம் சொல்றாங்க. சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கா சொல்ல யாருமே சொல்லி. சுப்ரீம் கோர்ட் தானே மேற்கோள் காட்டினார், ரெஃபர் தான். நீங்க என்ன சொன்னீங்கன்னு சொல்றாரு சார். நீங்க என்ன சொன்னது தானே சொல்லியிருக்காரு. அப்ப நீங்க இல்லைங்க அவர் சொன்ன சங்கர் சர்மா சொன்னது வேற, நீங்க சொன்ன மாற்றி சொல்லிட்டீங்கன்னு ஏமாத்து சொல்லி சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் எடுத்து காட்டிக்கிறாங்க. அவர் இல்லைன்னு சொல்லிட்டார்ல, இருக்குங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் யாராவது சொல்லியிருக்காங்களா? அப்ப அப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்து அதிமுகவும் எதிர்க்குது. புரியுதுங்களா? கூட்டணி கட்சியில். அப்போ அதிமுக ஒரு விளக்கமாக கொடுத்துருக்கீங்களா நீங்கள் பப்ளிக்கில்? என்னங்க அதிமுக தவறான தகவல் சொல்லியிருக்கீங்க. ஸோ உங்களை ஒருத்தர் குத்தம் சொல்லும் போது கூட நீங்கள் எக்ஸ்பிளைனராக கூட இல்லை, நீங்கள் டிஃபென்சிவ் மோடில் கூட இல்லை. அஃபென்சிவ் மோடில் இருக்க வேண்டிய கட்சி டிஃபென்சிவ் மோடில் கூட இல்லை, சைலண்ட் மோடில் இருக்கு. திருப்பூரில் ரங்கராஜ் பாண்டே, மணிகண்டன், பழனி, எழிலரசி, கபிலா, விசாலாட்சி, ஹேமவர்த்தினி, நாராயண கோவிந்தன் பங்கேற்கும் சாணக்கியாவின் சில் பட்டிமன்றம் ஆகஸ்ட் 8 சனி மாலை 6 மணிக்கு. இடம் காயத்ரி மஹால், காங்கேயம் ரோடு, திருப்பூர். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். தாவேகாவை எதிர்ப்பதற்கு பாஜகவும் திமுகவும் ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பு இருப்பதாக கார்த்திக் சிதம்பரம் அண்மையில் சொல்லியிருந்தாரு. திமுகவும் பாஜகவும் மட்டும் இல்லை, திமுகவும் பாஜகவும் அதிமுகவும் இன்ன பிற கட்சி எல்லா கட்சிகளும் சேர வாய்ப்பு இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், திமுக பாஜக ஏற்கனவே கூட்டணியில் இருந்த கட்சிகள் தான், அது இல்லாத கட்சிகளா? ஏற்கனவே கூட்டணியில் இருந்தாங்கல்ல, மத்திய அமைச்சர்கள் அங்கே வச்சாங்கல்ல. ஆராசா எங்கே அங்கே வச்சாரு? டிஆர் பால் யார்கிட்ட அங்கே வச்சாரு? எல்லாம் இருந்தவங்க தானே. புதுசாக கூட்டணி வச்சிருவாங்க அப்படின்னு பதினருக்கு என்ன இருக்கு? ஏடிஎம்கேவும் டிஎம்கேவுமே சேர்றதுக்கான பேச்சு வந்துருச்சு.
அப்போ பழைய கூட்டாளிகளாக இருந்த டிஎம்கே பிஜேபி சேர்றதுக்கு என்ன இருக்குது? சரி, காங்கிரஸும் டிஎம்கே அலைன்ஸில் இருந்துச்சு. தமிழ்நாட்டில் காங்கிரஸை வேற இருந்தது யார்? 67 ஆட்சியில் இருந்த காங்கிரஸை பிறகு வரவிடாமல் தடுத்தது யார்? காமராஜரையும் கக்கனையும் தனிப்பட்ட முறையில் விமர்சனம் செய்த கட்சி அது. அவங்க கூட நீங்கள் கூட்டணி வச்சுக்கிட்டீங்க. உங்களுக்கு என்ன தேவைப்பட்டுச்சு? அப்போ நீங்களும் காங்கிரஸும் திமுகவும் கூட்டணி வச்சுக்கிட்டா அது ராஜதந்திரம் கரைத்து குடித்து விட்டீர்கள். பாஜகவும் திமுக போயிட்டா சந்தர்ப்பவாதமா? அவர்களுக்கு தேவை, அவர்கள் சேர்கிறார்கள். உங்களுக்கு தேவை, நீங்கள் சேர்ந்தீர்கள். கார்த்திக் சிதம்பரம் சொல்றாரு, தொகுதி மறுவரை விஷயத்துல நீங்க எங்களுக்கு இணக்கமா செயல்படுங்க, 2029க்குள்ள தேர்தலை வந்து நம்ம கொண்டு வந்துடலாம் அப்படிங்கறத பாஜக வந்து இந்த மாதிரி ஆசை வார்த்தை கூறுது திமுக விட்ட அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தொகுதி மறுவரையா இருக்கட்டும், 2029 இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் நீங்க என்ன நிலைப்பாடு வச்சிருக்கீங்க அதை சொல்லுங்க. தொகுதி மறுவரையில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுது. இவங்க பேசிட்டு இருக்கும்போது ராகுல் காந்தி வரைக்கும் சொல்லிட்டு போயிட்டார், யாராவது ஒருத்தங்க தொகுதி மறுவரை சப்போர்ட் பண்ணாங்கன்னா அவங்க ட்ரைட்டர் அப்படின்னு. நார்த் இந்தியாவில் அவங்களுடைய தலைவர்கள் பேச சொல்லுங்க. அவர் ராகுல் காந்தியோட கட்சியில் இருக்கக்கூடிய யூபி லீடரையும் பீகார் லீடரையும் வந்து கேட்டு சொல்லுங்க என்ன வேணும்ட்டு. அப்போ யார் ரெட்டை நிலைப்பாடு எடுக்கிறாங்க? சரி, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் வந்து மேகதாதுல என்ன பேசுது? தமிழ்நாட்டுடைய காங்கிரஸ் என்ன பேசுது? ராகுல் காந்தி தமிழ்நாட்டில் வந்து ஒரு வார்த்தை பேசினா தமிழ்நாட்டுக்கு தண்ணி வர வேண்டிய உரிமை இன்னைக்கு எல்லாரும் பேசிட்டு இருக்குமா இல்லையா? தமிழ்நாட்டுக்கு நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது ராகுல் காந்தி சென்னையில் தான் இருந்தார், வந்து பிரஸ் மீட். ஆமாங்க, தமிழ்நாட்டுக்கு தண்ணி தர வேண்டிய அடிப்படை உரிமைங்க, அதை நம்ம எல்லாம் தண்ணி கொடுக்கணுங்க. அது எந்த கவர்மெண்ட் சொன்னாங்க? என்ன உங்களுக்கு என்ன? உங்கள் கவர்மெண்ட் தானே, உங்கள் கட்சி. நீங்கள் தானே டிகே சுகுமார் உட்கார வச்சிங்க, சித்தராமையை இறக்கிட்டு. அப்போ யூ கேன் சேஞ்ச் த சீஃப் மினிஸ்டர், ரைட்? அப்போ உங்களுடைய அப்போ நீங்கள் தண்ணி கொடுக்க முடியும்னு சொல்ல முடியாத தவிச்ச வாய்க்கு சொன்னீங்களா? நீங்கள் என்ன டபுள் ஸ்டாண்டர்ட் எடுக்கல? அப்போ திமுகவும் பாஜகவும் சேர்றதுக்காக இருந்துச்சு. அப்போ சரி, நீங்கள் என்னதுக்காக இப்போ சொல்லாமல் இருந்தீங்க? பச்சை சந்தர்ப்பவாதம் இல்லையா? தமிழ்நாட்டில் மண்ணில் இருந்துக்கிட்டு தமிழ்நாட்டுக்காக ஒரு வார்த்தை கூட பேசல, ஒரு சம்பிரதாயம் கூட. கர்நாடகாவை கண்டிக்க வேண்டாங்க. தண்ணீர் என்பது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட உரிமை, அடிப்படை உரிமை. தண்ணீரில் நம்ம வந்து அரசியல் செய்யக்கூடாது, ஒரு ஜென்ரலாக செஞ்சுட்டு போகலாம்ல சார். கர்நாடக அரசை கண்டிக்க வேண்டாம், கர்நாடகா தண்ணீர் தரணும்னு சொல்ல வேண்டாம். ஆமாம், காவிரி பிரச்சனையில் தமிழர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டிருக்கிறோம், அது வந்து சரியான விஷயம் தான், தண்ணீர் தேவைதான், மறுப்பது இப்படி பொத்தாமதா சொல்லிட்டு போலாம்ல. அவர் ஏன் இந்த விஷயத்தை மட்டும் பேசிட்டு போனார் நினைக்கிறேன்? 2 நிமிஷம் தான் பேசிட்டு. ஏங்க தெரியும்ல உங்களுக்கு, இங்க பேசினா அங்க பஞ்சர் ஆகும். அதானே சொன்னேன், டீலிமிட்டேஷன் இங்க பேசுறாரு, டெல்லியில் கேளுங்க. காவிரி பிரச்சனை இங்க பேசினா கர்நாடகாவில் என்ன ஆகும்? தெளிவான அரசியல். அப்போ வந்து கார்த்திக் சிதம்பரம் தூண்டி விட்டுட்டு எப்படியா வரணும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், உங்களுக்கு ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் வரப்போகுது அப்படின்னு பேச்சு இருக்கும்போது 2026 சட்டமன்றத்துக்கு அவங்க கள்ள கூட்டணி, அவங்க கள்ள உறவு சேர்ந்துருவாங்கன்னு எப்படியா தடுக்க பார்த்தாங்க. அதே போல தான் இப்போ எப்படியா தடுக்க பார்க்குறாங்க. ஏன்னா சேர்ந்துட்டாங்கன்னா பலமாக இருக்கு. தமிழ்நாட்டில் அதிமுகவோட திமுக பலமாக இருக்கு, உங்களுக்கு புரியுங்களா? டெல்லியில் காங்கிரஸோட பாஜக பலமாக இருக்கு. 2 பலம் வாய்ந்தவர்கள் சேரும்போது காங்கிரஸுக்கும் அதிமுகவுக்கும் இழப்பு. சும்மாவே அவங்க போட்டு அடிச்சு ஜெயிச்சிருக்காங்க, இன்னும் கூட வந்துட்டாங்க, என்ன செய்யறது அப்படின்னு ஒருவேளை பேச்சுக்கு சும்மா 2029 திமுகவும் பாஜகவும் கூட்டணி வந்துட்டாங்க, அவங்க ஒரு 30 சீட் ஜெயிச்சிட்டாங்கன்னா தாவேகா கிளப்பு. தாவேகா கிளப்புனா காங்கிரஸ் கிளப்பு. போன முறை 10 எம்பி சீட் யார் தேவையில் கிடைச்சது? 10 எம்பி சீட் ஜெயிச்சிருவீங்களா? நீங்கள் ஒத்த எம்பி சீட் ஜெயிப்பீங்களா தனியா? 10 எம்பி சீட்டும் திமுக தேவையில் கிடைச்சது. திரு கார்த்திக் சிதம்பரம் மறுப்பாரா? 2014 காங்கிரஸ் திமுக கூட்டணியெல்லாம் போட்டிட்டார். அதே கார்த்திக் சிதம்பரம் அதே காரைக்குடியில் சிவகங்கை தொழிலில் போட்டிட்டார். டெபாசிட் அவர் மட்டும்தான் வாங்கினார் தமிழ்நாட்டிலே. 10 வருஷம் 12 வருஷம் முன்னாடி அவர் மட்டும்தான் டெபாசிட் வாங்கினார், அவர் மட்டும்தான். அடுத்த பாயிண்ட். அப்புறம் நீங்கள் எப்படி வந்தீங்க? இப்போ நாளைக்கு வந்து உங்களை வந்து தாவேக்கா நீங்கள் கூட்டம் இருக்கும்போது டிஎம்கே பிஜேபி சேர்ந்து ஜெயிச்சிட்டாங்கன்னா அப்போ எங்கே போவீங்க? மொத்தமாக நீங்கள் 10 சீட் ஜெயிப்பீங்க, ஒரு மொத்தமாக 30 சீட் ஜெயிச்சுடுவாங்க. அதை மாதிரிலாம் வந்துடக்கூடாதுங்கிறக்கா முன்னாடி ஒரு பிட்டை போட்டு வைக்கிறாங்க, சேர்ந்துடக்கூடாதுன்னு சொல்லி. சீமான் அவர்கள் அண்மை காலமாக கொஞ்சம் திமுகவிடம் பாஜகவிடம் கொஞ்சம் நெருக்கம் காட்டுற மாதிரி இருக்கு. அண்மையில் பிறந்தநாள் நிகழ்ச்சி, சரத்குமாரனுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியில் நைனா நாங்கள் சொல்ல, ஒருவேளை எங்கள் மேடையில் சீமான் அவர்கள் இருந்திருந்தா சூழலே வேற, அரசியல் சூழலே வேற. யார் தடுத்தா? உங்களை வாய் நிறைய அவர் வந்து மாமான்றாரு, நீங்கள் வாய் நிறைய அவர் மாப்பிள்ளன்றீங்க. செஞ்சிருக்க வேண்டியதானே, அலைன்ஸ் செஞ்சிருக்க வேண்டியதானே? இது ஒன்றா இருந்தால் எப்படி இருக்கும்? ஒன்றா இருக்கிறதுக்கு முயற்சி எப்படி பண்ணணும்? 2024 மக்களவைத் தேர்தலில் கூட்டணி கட்சி வேண்டுங்கிறதுக்கு அகில இந்திய பாஜக எவ்வளோ மெனக்கெட்டுச்சு. திரு எடப்பாடி பழனிசாமி சம்மதிக்கவே இல்லை. எவ்வளோ தூரம் முயற்சி பண்ணாங்க பாஜக. அதை மாதிரி நீங்கள் முயற்சி பண்ண வேண்டியதானே? அண்ணன் உங்கள் மாப்பிள்ளை சீமானை கொண்டு வர வேண்டியதானே? யார் தடுத்தா? ஒரு பெரிய பேர் கிடைச்சிருக்கும்ல, சீமான் போன்ற ஒரு பெரிய கட்சியை தனித்து இயங்குவேன்னு சொன்ன கட்சியை நம்ம கூட்டணி கொண்டு செஞ்சிருக்கலாம்ல. சரி, திரு சரத்குமாரோடைய மேடையில் வந்து இப்படி வந்து எல்லாருக்கும் எவ்வளோ நல்லா இருக்கும். சரத்குமாருக்கு என்ன கொடுத்தீங்க? எம்பி சீட்டா, எம்எல்ஏ சீட்டா, ராஜ்யசபா சீட்டா, என்ன கொடுத்தீங்க? அப்போ உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு யாரை நீங்கள் பயன்படுத்தி கேள்வி வரும்ல. நம்ம எல்லா டூலையும் சரியாக பயன்படுத்தணும்ல சார். யாரெல்லாம் இருக்குது, எங்கே திறமை இருக்கும், எல்லாரும் அப்படி பயன்படுத்தினா கட்சி, அப்போ அவங்களுக்கு ஒரு விரக்தி வராதா? அப்போ நம்ம வந்து ஒரு உட்டோப்பியன் தாட், நம்ம வந்து இவங்கெல்லாம் இருந்தால் இவங்கெல்லாம் சேர்ந்தா அதெல்லாமே சூப்பர் தான், நல்லா தான் இருந்திருக்கும். சேரலையே. அப்போ சேர்க்கறதுக்கான முயற்சி எலெக்ஷன் போதில் பண்ணியிருக்கணும். ஒரு பிறந்தநாள் விழாவில் வந்ததை பொலிட்டிக்கல் அலையன்ஸ் எப்படி சொல்லிட முடியும்? நீங்கள் ராகுல் காந்தி நரேந்திர மோடி எதிர்பார்த்து கூட கை குலுக்கிடுவாங்க, பேசிக்கிடுவாங்க.
அதுக்கு என்ன செய்யுது? அப்புறம் நட்பு ஒரு நல்ல நாள் போல நாள் ஒருத்தர் வந்து சந்திக்கும் போது சிரிக்க தான் செய்வாங்க, பேச தான் செய்வாங்க. அப்படி பிறந்தநாள் விழாவுக்கு போனதை நீங்கள் வந்து ஒரு அலையன்ஸுக்கான ஏற்பாடு நினச்சா நாமளே ஏமாற்றிக்கிறோம். தாவேகா அரசாங்கத்தை எதிர்ப்பதற்கு சீமான் கையாளக்கூடிய அந்த அரசியலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவருக்கு பேரிழப்பு அவர் கட்டாயம் செய்யத்தான் செய்வார். அவர் வந்து நான் வந்து சித்தாந்தம் பேசிட்டு இருக்கிறேன், ஒரு சினிமா பேசிட்டு ஒருத்தர் வந்து நின்றார் அப்படிங்கிறது அவருடைய சித்தாந்தத்தையே ஆட்டி வைக்கக்கூடிய விஷயம். அதனால் வந்து கடுமையாக கேள்வி எழுப்புறாரு. அது வந்து சரியான விஷயம் தானே. அவர் நான் ஐடியாலஜி பார்ப்பீங்களா, இண்டிவிஜுவல் பார்ப்பீங்களாங்க? விஜயோட கட்சிக்கும் திமுகவுக்கும் என்ன வேறுபாடுன்னு யாராவது ஒருத்தர் சொல்லட்டுங்க. திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் உள்ள கொள்கை வேறுபாடு ஒன்று திமுகவில் சொல்லட்டும், இல்லை தாவேகாவில் சொல்லட்டும். நம்ம முதலமைச்சர் தான் சொல்லணும், திரு உதயநிதி தான் சொல்லணுங்கிறதே இல்லை. நம்ம வந்து யாராவது ஒருத்தர் சொல்லட்டும். டிஎம்கே இன்னும் சொல்லப்போனால் திரு ஆதவ் அர்ஜுனாவும் திரு அருண்ராஜும் இன்னும் பல பெருமக்களும் எங்களுக்கும் திமுகவுக்கும் கொள்கை வேறுபாடு கிடையாதுன்னே சொல்லியிருக்காங்க. ஏடிஎம்கே முழுமையாக தாவேகாவுக்கு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த கட்சிகளுக்கும் அவங்களுக்கும் கொள்கையில் எந்த அவங்க எங்களை அரசியல் எதிரி தான் சொல்ல, கொள்கை முறைப்பாடு எங்களுக்கு பாஜக கூட மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ வெறும்னா எதுவுமே இல்லாமல் எந்த டிஎம்கே எதிர்த்த திரு சீமான் தாவேகா அப்படி எதிர்க்காமல் போவார்? டிஎம்கே என்ன பாலிசி வச்சிருக்கோ அதே பாலிசி அப்படியே வச்சிருக்கு, பேரை மட்டும் மாற்றி வச்சிருக்கு. அப்போ எப்படி எதுக்காம போவார்? அப்போ நான் இத்தனை வருஷமாக தொண்டை தண்ணி வத்த நான் வந்து சித்தாந்தம் பேசுகிறேன், சினிமா பேசிய ஒருத்தர் வந்து நேராக முதலமைச்சர் ஆயிடுவார்னா அப்போ சித்தாந்தத்துக்கு என்ன முன்னுரிமை இருக்குன்னு அவர் வலியுறுத்த தானே செய்வார். There is no surprise. தமிழ்நாட்டில் இஷ்யூ பேஸ்டாக நிறைய விவகாரங்கள் போயிட்டு இருக்கு, அரசியல் ரீதியாக நிறைய டெவலப்மெண்ட் போயிட்டு இருக்கு, அதையும் நம்ம பேசியிருக்கோம். ஆனால் இது வரைக்கும் விஜய் அவர்கள் மௌனம் காக்கிறார், பேச மாட்டேங்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டை எல்லா கட்சிகளுமே வந்து பேசணும். நீங்க பேசும் போல பேட்டி கொடுக்குறேன்னு அவர் பாண்டியமர் சும்மா உட்காந்துருக்கிறாரா? அவர் ஏன் பேசணும்? நிர்மல்குமார் பேசுறவங்க கால் விடலையா? செங்கோட்டையன் பேசுறவங்க கால் விடலையா? அருண்ராஜ் பேசுற கவனிக்கிறது இல்லையா? பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் வந்து பேசுற நீங்க பார்க்கல இல்லையா? ஏன் எல்லா அமைச்சர் பெருமக்களும் பேசிட்டு இருக்காங்க? ரமேஷ் பேசிட்டு இருக்காரு, அறநிலையத்துறை அமைச்சர். உங்களுக்கு எல்லாத்துக்குமே இவர் தான் பேசிட்டு இருக்கணுமா? இதெல்லாம் என்ன கேள்வி? சரி, சோனியா காந்தி ஏன் பேச மாட்டேன்றாங்க? சோனியா காந்தி பேட்டி நீங்க எப்ப பாத்தீங்க சொல்லுங்க? ராகுல் காந்தி பேசுறாரு, மல்லிகார்ஜுன கார்கே. எனக்கு சோனியா காந்தி தான் பேசணும். இதெல்லாம் என்ன அவசியம் சொல்லுங்க? மீடியாவில் பேசணும், பிரஸ் மீட் கொடுக்கணும், அதெல்லாம் உங்களுடைய ஆசையாக இருக்கலாம். அவர் மக்களோட பேசிட்டு இருக்கிறாரு, மக்கள் அவர் நம்பிட்டு இருக்காங்க, அதோட முடிஞ்சு வச்சு. அவருக்கு பேசுறக்கா 10 பேர் வச்சுட்டு இருக்காரு, அவங்க 10 பேர் பேசிட்டு இருக்காங்க. கட்சிகளுடைய விமர்சனத்தை விஜய் அவர்கள் மௌனமா வந்து கடந்து போறார் அப்படிங்கிற பார்வையும் தொடர்ந்து கடந்து போகவே இல்லை, பதிலடி கொடுக்கிறார் அவருடைய ஆட்கள் மூலமாக. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற தருணத்தில் திரு ஸ்டாலின் அவர்கள் கடுமையாக விமர்சனம் பண்றார். நீங்க மியூட் மோடுக்கு போயிட்டீங்க அப்படின்னு. தாவேகாட்ட வந்து அதிகாரப்பூர்வமாக பதிலடி வருகிறது. விஜய் பேர்ல வந்தான்னா, தாவேகா பேர்ல வந்தான்னா இன்னும் பிரில்லியண்டாக மூவ் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. ஸ்டாலின் பேசினாருன்னா விஜய் பேசினா தான் சரியாக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புவோம். விஜய் கூட பேச மாட்டார், கட்சியை ஹேண்டில் வச்சு பேச வைக்கிறார். அப்போ இன்னொரு அப்பர் ஹேண்ட் எடுக்கிறாருன்னு தான் அர்த்தம். உங்களுக்கு புரியுங்களா? ஸ்டாலின் யாரை எதிர்த்துட்டு இருந்தார்? மோடியை எதிர்த்துட்டு இருந்தார். தமிழ்நாட்டில் பாஜக எதிர்க்க இடத்துல இருந்துச்சா? ஆனால் அவரோட பெரிய ஆள் யாரோ எடுத்துகிட்டு இருந்தார். அதே தான் இப்போ தாவேகா அவங்கள்ட்டே பாடம் கற்றுக்கிட்டு இப்போ அவங்கள்ட்டே போட்டு பார்க்குது. உங்களுக்குலாம் நாங்கள் பதில் சொல்ல முடியாது பாஸ், எங்களுடைய ட்விட்டர் ஹேண்டில் நாங்கள் சொல்லிக்கிறோம் பாருங்க. பொலிட்டிக்கலி பிரில்லியன்ஸ், அவ்வளோதான். அப்போ பதில் சொல்லாமல் கடந்து போல, பதில் யார் சொல்கிறாங்கிற பாயிண்ட். ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி.